நம்ம அழகன் முருகனை ஒரு தாயார் வர்ணிக்கிறாளாம். எப்படி வர்ணிக்கிறா அப்படின்னா, குஞ்சேறி நின்றவனே, அந்த கோவிந்தன் மருமகனே அப்படின்னு அழகா நம்ம முருகனை அந்த அம்மா வர்ணிக்கிறா. எங்கள் குலக்கொழுந்தாய் நீ வர வரமொன்று தாருமையா முருகா அப்படின்னு மனமுருக நம்ம முருகன் காலடியில் நின்று வரமாக கேட்குறான்ற பேரில் அவளை நம்ம அழகனை வர்ணிக்கிறார் அந்த தாயார். எவ்வளோ அருமையாக வர்ணிக்கிறாங்க பார்த்தீங்களா. முக்கணியின் நாயகனே, அந்த முழு முதல்வனின் சோதரனே, நம்ம நம்ம விநாயகருக்கு இளையவன் தானே நம்ம அழகன் முருகன். அதை தான் அந்த தாயார் அவ்வளோ அழகாக சொல்லியிருக்கா. தந்தைக்கு உபதேசம் செய்தவனே, அந்த நான்முகனின் தலையில் கொட்டு வைத்தவனே. நம்ம முருகன் தந்தைக்கே உபதேசம் செய்தவர், அந்த நான்முகனுக்கும் அவரோட தப்பை சுட்டி காட்டியவர் இல்லையா. அப்போது நம்மளோட தவறுகளையும் திருத்தி நமக்கும் நல்வழி காட்டுவார், நமக்கும் அருள் புரிவார் நம்ம முருகன் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் அந்த தாயார் முருகனை வர்ணிக்கிறாளாம். எப்படி இருந்துச்சு இந்த கவிதை அப்படின்னு எனக்கு கமெண்ட் போடுங்க. நன்றி. உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளமுடன். பிடித்திருந்தால் ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.